இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயர் ஃபுல்டன் ஜேசன் கூறுகிறார், எப்பொழுதெல்லாம் மனிதர்களிடையே மறுமையை குறித்த நம்பிக்கை குறைகிறதோ, ஆன்மாவை குறித்த நம்பிக்கை குறைகிறதோ, அப்பொழுது மனித வாழ்வு தாழ்வு நிலைக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். எனவே ஆன்மாவை குறித்த நம்பிக்கையும் மறுமையை குறித்த நம்பிக்கையும் நம்மில் வேரூன்றி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கனி உள்ளதாக இருக்கும். இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நம் ஆன்ம பொறுப்பு, அதாவது நம்முடைய ஆன்மாவை குறித்த நம்முடைய பொறுப்பை பற்றி நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி ஒரு அழகான ஊமையை கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் ஊமை என்பது விளக்கம் கூற வேண்டிய அவசியம் உள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த ஊமையை அவர் சொல்கின்ற பொழுதே அங்கிருந்த மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அவர் எந்தெந்த கதாபாத்திரங்களை யாரை குறிப்பிடுகிறார் என்று அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். உதாரணத்துக்கு பார்க்க வேண்டுமெனில், பாரம்பரியமாக இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. இந்த திராட்சை தோட்டம் கடவுளுடைய மக்கள், இஸ்ராயல் மக்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கொடுமையான குத்தகைதாரர்கள் அந்த யூத மத தலைவர்கள், அந்த கடவுளின் மக்களை பொறுப்பிலிருந்து வழிநடத்த வேண்டிய அந்த தலைவர்கள், மத தலைவர்கள். மேலும் அவர்கள் கொன்று போட்ட அந்த பணியாளர்கள் யார் என்றால் அந்த இறைவாக்கினர்கள், இறைவன் தொடர்ந்து அனுப்பிய தம்முடைய தூதுவர்கள். கடைசியாக அந்த மகன் யார் என்று கேட்டால் அந்த மகன்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தம் ஒரே மகனை இறைவன் அனுப்புகிறார் தம்முடைய மக்களிடையே. வேறு குத்தகைதாரர்கள் அந்த உரிய நேரத்தில் கனி அந்த பலனை கொடுக்கக்கூடிய குத்தகைதாரர்கள் யார் என்று சொன்னால் அதுவும் பாரம்பரியமாக திருச்சபை என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊமை நமக்கு 3 கதாபாத்திரங்களை பற்றி கூறுகிறது. முதலில் கடவுளை நாம் எடுத்துக்கொள்வோம். கடவுளை எடுத்துக்கொண்டால் கடவுள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பவராக இருக்கிறார். அவர் மனிதர்களை நம்பி நிறைய பணிகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இறைவன் நம்மை நம்பி இந்த வாழ்வை, இந்த மனித வாழ்வை, நமது ஆன்மாவை, இந்த உலகை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவர் இன்னும் நம் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இறைவன் நம் பணியை செய்வதற்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார், பொறுமையாக காத்திருக்கிறார். மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை திரித்து கொள்ளட்டும் என்று பொறுமையாக காத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமில்லை அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நாம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டோம் என்றால் நாம் கடவுளுக்கு பயனற்றவர்களாக போய்விடுகிறோம். எந்த விதத்திலுமே அவருடைய மீட்பு பணிக்கும் அவருடைய இறையாட்சிக்கும் நாம் பயனற்றவர்களாகி விடுகிறோம். அந்த சூழ்நிலையில் இறைவன் அந்த பொறுப்பை எடுத்து வேறொருவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதியாகவும் இருக்கிறார். மேலும் இந்த நற்செய்தியிலே மனிதர்களை பற்றுமே இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. மனிதர்கள் மன சுதந்திரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த குத்தகைதாரர்களை பாருங்கள், அவர்கள் விருப்பம் போல அவர்கள் அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து கொண்டார்கள். அந்த உரிமையாளர் திராட்சை தோட்டத்தை அனைத்தையும் தயார் செய்துவிட்டு அவர் கையில் விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். அவர் அங்கு இல்லவே இல்லை. போலீஸ் மாதிரி அவர் கூட இல்லை. அவர்கள் விருப்பம் போல விட்டு விட்டார். இறைவனும் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கூடவே இருந்து நம்மை தொந்தரவு செய்யவில்லை. நம் மனசுதந்திரத்தோடு இந்த வாழ்வை வாழ நமக்கு விட்டுவிட்டார். அது மட்டுமில்லை அன்புக்குரியவர்களே, மேலும் மனிதர்களை பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய பாவம் எத்தகைய உறுதியானது என்று பாருங்கள். அந்த அந்த இறைவனுடைய திட்டத்தையே அது தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனுடைய பாவம் இருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் நாம் கனி கொடாமல் இருப்பதற்கு நம்முடைய பாவம்தான் மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். மேலும் ஆண்டவர் இயேசுவை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இதுவரையில் வந்த இறைவனுடைய தூதர்கள் போன்றில்லாமல் இறைவனுடைய மகனாக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதுவரையில் வந்த இறைவாக்கினர் போலில்லாமல் தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் நம் மீது அன்பு செய்கின்றவராக இருக்கிறார். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கூடிய நமது ஆன்மா, அந்த ஆன்மாவை நாம் எப்படி பாதுகாத்து கொள்கிறோம், அந்த ஆன்ம கடமைகளை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம் என்று பார்க்க வேண்டும். முதலில் எந்த நோக்கத்தில் நாம் நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த காரியங்களை செய்கிறோம்? இறைவன் என்னை தண்டித்து விடுவார், நான் நரகத்துக்கு சென்று விடுவேன் என்பதற்காகவா? அல்லது இறைவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார், என்னுடைய வாழ்வு மாறாது என்பதற்காகவா நாம் இந்த ஆன்ம காரியங்களை செய்கிறோம்?
அப்படி இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நாம் இறைவன் மீது கொண்டுள்ள அன்பினால் இதெல்லாம் செய்ய வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் 42 கூறுகிறார், கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் என்னுடைய உள்ளம் உமக்காக ஏங்குகிறது, என்னுடைய ஆன்மா உமக்காக ஏங்குகிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். அப்படிப்பட்ட இறையன்பினால் தூண்டப்பெற்று நம்முடைய ஆன்ம காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யோவான் எழுதிய நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தில் இறைமகன் இயேசு சொல்லுகிறார், நான் உண்மையான திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னோடு இணைந்திராவிட்டால் நீங்கள் கனித்தர இயலாது என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் இயேசுவோடு நாம் எப்படி இணைந்திருக்கிறோம்? நாம் அப்படி இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நாம் கனித்தருவோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மேலும் திருப்பாடல் 1 நாம் வாசிக்கிறோம், கடவுளுடைய திட்டப்படி வாழ்கின்றவர்கள், அவருடைய திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்தித்து அதன்படி வாழ்கின்றவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல உரிய காலத்தில் பருவ காலத்தில் கனி தருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வழிகள் இறைவனுக்குரிய வழிகளாக இருக்கின்றனவா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் கூட பார்த்தோம், யோசேப்பின் சகோதரர்கள் அவருடைய வழி கடவுளுடைய வழி அல்ல, ஆனால் யோசேப்பின் வழி கடவுளுடைய வழியாக இருந்தது. எல்லாவித இடர்களிலும் இருந்தும் இறைவன் யோசேப்பை உயர்த்துகின்றார். யோசேப்பு கடவுளின் வழியில் நடந்து தன்னுடைய ஆன்மாவை காத்து கொண்டார். அவர் ஒரு நல்ல ஆன்மாவை குறித்த பொறுப்பாளராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஆன்மீக கடமைகளில் நாம் கடவுளின் வழியில் நடந்து அவரோடு இணைந்திருந்து நம் ஆன்மாவை காத்துக்கொள்ள முற்படுவோம். அதற்காக இந்த திருப்பலியிலே வேண்டுவோம்.